சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான் உங்களுக்கு லவ் மேரேஜ்லாம். ஏன்னா நீங்கள் காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்தவன் இந்த படத்தை கவனிச்சிங்கன்னா பயங்கர சில நேரங்களில் நம்மள அறியாமல் கோவப்படுறது, அந்த வீட்டுக்காக ஃபீல் பண்ணுறது, நான் ஒரு பொறுப்பான ஒரு மாமாவாக இருக்கிறது, அது எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அப்போ ஒரு நடிகனாக எனக்கு வந்து சும்மா நம்ம காமெடி பண்ணிட்டு போகிற காமெடி மட்டும் பண்ணுறவங்களில் ஒரு குணச்சித்திர விஷயத்துலேயே ஃபீல் பண்ணுற விஷயத்தில் நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராங் வந்து தம்பி சண்முகப்பிரியனுக்கு சாரம். அது உண்மையிலே அவர் தேங்க்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயத்தை இழந்து தான் ஆகணும். அந்த இழக்கிறத நீங்கள் வந்து கஷ்டமாக நினச்சிங்கன்னா உண்மையிலே இது கஷ்டம்தான். அந்த இழக்கிறதையும் அந்த இதை வந்து கஷ்டத்துக்கு பதிலாக உழைக்கிறது கஷ்டப்படுறது ரெண்டையும் ஒரே வார்த்தை சொல்லலாம். இப்போ நான் உழைக்கிறேன், எதுக்காக உழைக்கிறேன்? நான் என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க கொடுக்க உழைச்சிருக்கேன்? என்ன அவங்கெல்லாம் போராடி எவ்வளோ பெரிய ஜாம்பவனுங்க எவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக வந்து உழைக்கிறேன். கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறவங்க எவ்வளோ இஷ்டமா என்ன? ஒரு கழிவு நீரை வந்து கிளீன் பண்ணுற ஒரு நபரை விட நம்ம கஷ்டமாக என்ன? அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம உழைப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்கிற சொல்லவே கூடாது. நம்ம என்ன நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து 4 பேரோட தங்கினேன். ஸ்பெஷலி அந்த டயலாக் ஃப்ரெண்ட் லவ் மேட்டர் அது வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் நியூஸ். அது வந்து அது ஒரு மாறாத ட்ரெண்டா எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் இதை வந்து ஒரு கலாய்க்கிறதா ஒரு விஷயமா யூஸ் பண்ணிட்டே இருக்க அளவுக்கு ரொம்ப பெரிய ட்ரெண்டா இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்கு. ஒரு காமெடி கேரக்டரா உங்களை நாங்க அதிகமா பார்த்திருக்கோம். பட் ஒரு நடிகனா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க வேரியஸ் ஸ்கிரிப்ட்ஸ் வேரியஸ் கேரக்டர்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் அவசியமாவே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்ற ஆசைங்க இருக்கா? இல்லை, அதோடைய ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான் உங்களுக்கு லவ் மேரேஜ்லாம். ஏன்னா நீங்கள் காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்தவன் இந்த படத்தை கவனிச்சிங்கன்னா பயங்கர சில நேரங்களில் நம்மள அறியாமல் கோவப்படுறது, அந்த வீட்டுக்காக ஃபீல் பண்ணுறது, நான் ஒரு பொறுப்பான ஒரு மாமாவாக இருக்கிறது, அது எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. சும்மா வந்தம்மா ஒரு ஜாலியாக பண்ணிட்டு போனோமா அப்படின்னு இல்லாமல் வீட்டில் ஒரு மாமா, நான் ஒரு ஹீரோயினுக்கு வந்து தாய் மாமன், ஹீரோ அந்த அப்படிப்பட்ட பொண்ணு திடீர்னு வீட்டில் இருந்து அவங்க பிடிச்ச நபரோட போயிட்டாங்கிறப்போ இந்த வீடு என்ன மாதிரி இருக்கும், அந்த வீடை எப்படி சுமக்கணும், என்னோட அக்காவுடைய மனநிலை எப்படி இருக்கும், இது என் மச்சானுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அல்லது பொண்ணு பார்க்க வந்தவங்க அந்த ஃபேமிலி என்னவா கேவலமாக நினைப்பாங்க, அதை எப்படி தாங்கணுங்கிற மாதிரியான ஃபீலாக இருந்துச்சு. அப்போ ஒரு நடிகனாக எனக்கு வந்து சும்மா நம்ம காமெடி பண்ணிட்டு போகிற காமெடி மட்டும் பண்ணுறவங்களில் ஒரு குணச்சித்திர விஷயத்துலேயே ஃபீல் பண்ணுற விஷயத்தில் நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராங் வந்து தம்பி சண்முகப்பிரியனுக்கு சாரம். அது உண்மையிலே அவர் தேங்க்ஸ் பண்ணணும். சூப்பர். அண்ட் உங்களோட முதல் படம் நீங்கள் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த முதல் படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ட்டு சொன்னீங்க. பட் அந்த படத்தோட சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், நான் இதை பண்ணுவேன், எனக்கு அது தெரியும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த மாதிரி சில இடத்துல வந்து எங்கேயாச்சும் உங்களை யாராவது நெக்லெக்ட் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டது உண்டா? என்ன நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு சென்னையில சினிமா தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நம்பி, பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதுல நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் கோ த்ரூ பண்ணீங்க, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி ஊர்ல இருந்து ஒரு பையன் சினிமாக்கு வரான் அப்படின்னு நினைச்சா ஃபேமிலி எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு தெரியல. உங்க ஃபேமிலி இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு சில விஷயம் வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சில விஷயத்தை இழந்து தான் ஆகணும். அந்த இழக்கிறத வந்து இது வந்து சும்மா இதாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அந்த இழக்கிறத நீங்கள் வந்து கஷ்டமாக நினச்சிங்கன்னா உண்மையிலே இது கஷ்டம்தான். அந்த இழக்கிறதையும் அந்த இதை வந்து கஷ்டத்துக்கு பதிலாக உழைக்கிறது கஷ்டப்படுறது ரெண்டையும் ஒரே வார்த்தை சொல்லலாம். ஏங்க செம்ம பயங்கரமாக நான் உழைச்சேங்க, திருப்தியாக உழைச்சேங்க அப்படிங்கிற சொல்லலாம். பயங்கரமாக கஷ்டப்பட்டேங்க, எப்பா நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்படிங்கிறது என்னுடைய எந்த இதுலையும் நான் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையே முதல்ல தவறுன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னவங்களை பற்றி நான் தப்பு சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். நான் கஷ்டப்பட்டங்கிற வார்த்தை என் வாயிலேருந்து வரவே வராது. நான் கஷ்டப்படவே இல்லை, நான் உழைச்சேன் ஒரு விஷயத்துக்காக. ஓகேங்களா? அப்போ நான் உழைக்கிறேன், எதுக்காக உழைக்கிறேன்? நான் என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க கொடுக்க உழைச்சிருக்கேன்? என்ன அவங்கெல்லாம் போராடி எவ்வளோ பெரிய ஜாம்பவனுங்க எவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்காக வந்து உழைக்கிறேன். உழைக்கிறதுக்கு என்ன பண்ண, நடிகன் ஆகணுக்காக உழைக்கிறேன், டேரக்டராக உழைக்கிறேன். அந்த உழைக்கிறது என்னவா இருக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறவங்க எவ்வளோ இஷ்டமா என்ன? ஒரு கழிவு நீரை வந்து கிளீன் பண்ணுற ஒரு நபரை விட நம்ம கஷ்டமாக என்ன? அவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம உழைப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்கிற சொல்லவே கூடாது. நம்ம என்ன நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து 4 பேரோட தங்கினேன், நான் வந்து ஒரு வீட்டில் வந்து தனியாக படுத்திருந்தேன், எனக்குலாம் ஒரு வேளை சாப்பிடல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன் இதெல்லாம் என்ன பண்ண செஞ்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினியா? ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து நல்லா உழைச்சி நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன், நம்ம வீட்டை விட்டு வருகிறோம். அம்மா அப்பா சொல்லு பேச்சு கேட்காம அவங்க என்னை ஒரு மளிகை கடை வச்சு தரேன் சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேணான்னு நான் ஒன்று வர்றேன். அப்போ எனக்கு வீடு இருக்காது. நம்பர் 1 எங்கள் ஊரில் சொந்த வீடு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா நல்ல வசதியானவங்க தான். ஒரு வேளை பட்டினி கூட கிடந்ததில்லை, பசினா என்னன்னு தெரியாது, உடை இல்லாமல் இருந்ததில்லை, எல்லா வசதியும் இருக்கிறவன் தான் நான்.
அப்போ இங்கே வரும்பொழுது முதல்ல வீடு இருக்காது, வீடு உண்ண உணவு இருக்காது, உடுத்த உடை இருக்காது, இருக்க இடம் இருக்காது, சாப்பாட்டுக்கு இருக்காது, எல்லாமே தெரியும். வாடகை கொடுக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம் பார்த்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம லட்சியத்தை அடையணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இது நடக்கும். இது நடக்கிறதுக்கு போராட தான் செய்யணும். உண்ண உணவு போராடு, கஷ்டப்பட்டு சாப்பிடு, தங்குறது கஷ்டம்தான். உனக்கு வந்து சென்னையில் வந்தோடனே வாங்க ஜி சென்னைக்கு வந்துட்டீங்க, இங்கே நேரம் போய் ரைட்டில் போனீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அங்கே ஏசி போட்டு உட்கார வச்சுக்கோம், அங்கே உட்காந்து நீங்கள் தங்குங்க சொல்லவா போகிறாங்க. இறங்கி தேடணும். எங்கே 4 பேரோட தங்கணும், 3 பேரோட தங்கி, 2 பேரோட தங்கி, ஒரு ஆளாக தங்கி இன்றைக்கி இங்கே வந்து ஏசி போட்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டீங்கல்ல, இப்படி தான் இருக்கும். இதை அனுபவிக்கணும், அதையும் அனுபவிக்கணும், இதையும் அனுபவிக்கணும். அப்போ தான் இதுவுடைய அருமை நம்மளுக்கு அதை புரியும். எடுத்தவொன்னே அது கலைச்சிட்டா ஒன்றுமே இல்லை. அப்படி வந்து 3 பேரோட 4 பேரோட தங்கி மொட்டை மாடியில் கொசுக்கடியில் படுத்திருந்து கொசுக்கடி, அப்போது நான் கொசுக்கடி கூட ஜாலியாக தான் இருப்பேன், அது வேறு விஷயம், அதை என்ஜாய் பண்ணுவேன். மச்சான் செம்மையாக கொசு கடிக்கிறா, சரி சமைச்சாடா, விடிய தூங்கவே நான் பார்த்துக்கேன் அப்படின்னு. மற்றவங்க தூங்கவே இல்லை அப்படிம்பாங்க. ஏன் இதை என்ஜாய் பண்ண, நல்லா படுத்து தூங்கின காலகட்டம் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பாரு, என்ன ஒரு கொசுக்கடி எப்படி தான் பாரு. ஏன் ஒரே ஒரு நாள் கொசுக்கடியில் கிடச்ச, நீ வாழ்க்கை முழுவதும் கொசுக்கடியில் எத்தனை படுத்துருக்காங்க, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி. அந்த கொசுக்கடி தான் மொத்த வாழ்க்கையாக. சில பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னா டக்குன்னு இப்போ கூட கார்லையோ பைக்கில் போகும்போது அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கேஷுவலாக ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஒரு குழந்தை கேஷுவலாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். அது எக்மோருக்கு பக்கத்தில் 1000 வண்டி போகிற இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் வந்து என்னையா வண்டி சவுண்டு அப்படிம்போம். அவன் வண்டி சவுண்டே தான் வாழ்க்கையாக இருக்கான். அந்த குழந்தைய விடையா நான் வந்து கஷ்டப்பட்டுருப்பேன், என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்து கஷ்டம்லாம் பண்ணலங்க, ஜாலியாக இருந்தேன். எனக்கு வறுமையே இல்லை, நான் பசியே இல்லை, பட்னியே இல்லை, நான் கஷ்டமே படலை. வந்தேன், உழைச்சேன், என்னை திறமையை காட்டினேன், வாய்ப்பு கொடுத்தாங்க, நடித்தேன், ஹிட் ஆச்சு, இந்த நல்ல காசு கொடுக்குறாங்க, நல்லா படம் டைரக்ட் பண்ணுறேன், நல்லா இருக்காங்க. நான் திருப்தியான ஒரு அழகான வாழ்க்கை, மனைவி, ஒரு குழந்தை, நிம்மதியாக இருக்கேன்.